சரி, கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு எதுக்கு பாஜக வந்து அவருக்கு முட்டு கொடுக்குறாங்க? ஏன் தாங்கி பிடிக்கிறாங்க? விஜய் வந்து என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்சிட்டாரு. இப்போ நான் என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிக்கிறேன். எனக்கு வந்து அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்களா? எனக்கு பிரச்சனை வருகிற போது பாஜக வந்து எனக்கு ஆதரவாக அறிக்கை கொடுப்பாங்களா? அவர் எதிரின்னு அறிவிச்சிட்டாரு. எதிரின்னு அறிவிச்ச பிறகு உனக்கு என்ன வேலைங்க? பாஜக ஏன் அங்கே ஓடி வந்து நிற்கிறாங்க? எதுக்காக முட்டு கொடுக்குறாங்க? என்ன எதிரின்னு நீ சொல்லு, அவங்க சொல்லி கொடுத்தாங்க சொல்றாரு அவர். நீ கொள்கை எதிரின்னு என்ன சொல்லிக்கோ. உன்னுடைய முதல் எதிரி திமுக, அது தேர்தல் அரசியல் எதிரி. கொள்கை எதிரி அப்படின்னு என்ன சொல்லிக்கோ. ஆனால் என்ன விமர்சனம் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். இப்படி பல பேரை தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கி விட்டுருக்குறாங்க. இது பாஜகவுடைய சூது சூழ்ச்சி. தமிழ்நாட்டில் அவர்களால் கடந்த 25 ஆண்டு காலமாக காலூன்ற முடியவில்லை. என்னென்னவோ பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு பார்க்கிறார்கள், முடியவில்லை. இப்போ 2 பெரிய தலைவர்கள் இல்லை என்கிற நிலையிலே எப்படியாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அவர்களால் இது போன்ற எந்த சூது சூழ்ச்சியையும் வெற்றிகரமாக செய்ய முடியாது என்பதை மட்டும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். யார் முறியடிக்கிறார்களோ இல்லையோ அந்த படைவரிசையில் விடுதலை சிறுத்தைகள் முன்னிலையிலே இருப்போம். தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான மண். தமிழ்நாட்டில் மதவெறி அரசியலுக்கும் வேறு சாதி வெறி அரசியலுக்கும் இடமில்லை என்பதை அவ்வப்போது இந்த மக்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். வருங்காலத்திலும் அதை உறுதிப்படுத்துவார்கள். இப்போ இந்த சம்பவத்தில் விஜய் யார் அப்படிங்கிறது வெளுத்து போச்சு, சாயம் வெளுத்து போச்சு. அவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் கட்டாயம் விழித்துக் கொள்வார்கள், தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்கள்.